வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் மன நிறைவு, மன அமைதி, மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாகவும், உங்கள் வாழ்க்கை பயணங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நாளாகவும், உங்கள் லட்சியங்களை அடையக்கூடிய நாளாக அமைய அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்கள், திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 7/3/2025. இன்றைய நாளுக்கான திதி காலை 9:19 வரை வளர்பிறை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் இரவு 11:32 வரை மிருகசீஷ நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாமயோகம் மாலை 6:15 வரை பிரீத்தி நாமயோகமும் அதன் பின் ஆயுஷ்மான் நாமயோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான கரணம் காலை 9:19 வரை பவக்கரணமும் பின்பு இரவு 8:45 வரை பாலவ கரணமும் பின்பு கௌளவ கரணமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 10:51 முதல் 12:21 வரையும். இன்றைய நாளுக்கான யமகண்ட நேரம் மாலை 3:22 முதல் 4:52 வரையும். இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை 7:51 முதல் 9:21 வரையும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான சூலம் மேற்கு திசையில் சூலம் காணப்படுகிறது. அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவைக்கும் அவசியமாக பயணிக்க இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் 9:19 வரை அஷ்டமி திதி இருக்குது. அதுவும் வளர்ப்பிறை அஷ்டமி. பிரீத்தி நாமயோகம், பவக்கரணம், இது எல்லாமே ஒரு சிறப்பான நாளாக இன்றைய காலை பொழுது காணப்படுது. சிறு சேமிப்புகளை சேர்க்க விரும்புபவர்கள், ஏதாவது பணம் கட்டி, அதாவது என்ன சொல்கிறது, நகைக்கு மாதம் மாதம் பணம் கட்டி நகை சேர்க்கிறது, தொழில் ஏதாவது ஒரு முதலீடு செய்வது, இந்த 9:19க்கு முதல் ஆரம்பித்தா அது படிப்படியாக எப்படி பெருகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்கொண்ட காணலாம். இப்போ இன்று ஒரு லட்சுமி கடாசம் பொருந்திய நாளாக காலை 9:19 வரை காணப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பவக்கரணம் இருக்குது. காலை 9:19 வரை பவக்கரணம் இருக்குது. அதுக்கு பிறகு பாலவ கரணம் வந்துடுது. பிரீத்தி நாமயோகம் மாலை நேரம் வரை இருக்குது. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே நவமி திதி வந்துடுது. அந்த நவமி திதி பொதுவாக அந்த எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நிர்மூலமாகிடும். அதாவது ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ அந்த காலத்தை நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது. அப்போ எதை ஆரம்பிக்காமல் அந்த காலத்தை நம்ம தவிர்த்து கொள்வது நன்மையை தரும். இப்போ காலை நேரங்களில் என்ன மாதிரி விடயம் செய்யலாம்? பண சேமிப்பு சம்மந்தப்பட்ட விடயங்களை செய்யலாம். அதே மாதிரி வீடு கட்டுதல், அத்திவாரம் போடு, கோயில் திருப்பணிகள், பூஜைகள், இந்த மாதிரி நிறைய நன்மைகரமான விடயங்களை காலை பொழுதில் செய்யலாம். அப்போ நான் புதியதாக செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலை 9:19க்கு பிறகு செய்யாமல் இருக்கிறது சிறப்பை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை காண்போம். முதல்ல நம்ம மேச ராசி அன்புகளை பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உங்களுடைய
பூர்வீகம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம். அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அப்போ அந்த அதில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வ சம்பந்தப்பட்ட விடயங்கள், அது மாதிரி உங்களோட களியாட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் அவதானத்தோட தேவைக்கு மட்டும் செய்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழப்பமும் இல்லாமல் உங்களுடைய நாள் இன்றைக்கி உங்களுக்கு நேர்மறையாகவும் அனுகூலமாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதை மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடோட சனி பகவான், சிவபெருமான் வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் தாய் வழி உறவு. அப்போ தாயின்னு சொல்லும்போது அவர்களுடைய மனநிலை, உடல்நிலை, அவர்களோட சில வேளை கருத்து வேறுபாடுகளும் வரலாம். அப்போ மனசு நோக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடாமல் உங்கள் வேலைகளை சரியாக செய்துட்டு அந்த இடத்துலேருந்து சமாளிச்சுட்டு போகிறதுக்கு பாருங்கள். அது மாதிரி தாய் வழி உறவுகள் மூலியமாக இதே மாதிரி நடக்கலாம். இப்போ அதுலேயும் அவதானம் தேவை. அதே மாதிரி கணவன் மனைவி இடத்துல சரியா ஒற்றுமைகளை கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொள்ளணும். மூணாவது அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் போன்ற விடயங்களையும் தெளிவாக நீங்கள் கொஞ்சம் அவதானத்துடன் செயற்படுறது நல்லது. அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வாங்கிறது, விற்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விடயம் அசையும் சொத்து, அசையா சொத்துக்களில் வியாபார சம்பந்தமாக ஈடுபடுறது எதுவுமே அந்த முடிவுகளை இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ இன்றைய நாளை மேலும் நன்மைகரமான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், துர்க்கை, அம்பாள் வழிபாடுகள் செய்வது, ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்வது கேட்குறது. அதோட குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு இதுகள் செய்வது மூலியமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு உரிய நாளாகவும் நன்மைகரமான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் அவதானம் செலுத்தக்கூடிய விடயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது மேல் படிப்புக்காக வேண்டி சில முயற்சிகளை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ அந்த விஷயங்களில் ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்க கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுத்து தெளிவாக ஆலோசனைகளை பெற்று நீங்கள் ஒரு முடிவை எடுக்கலாம். அப்போ அந்த முயற்சி பண்ணுற விடயங்களில் ஒரு மேல் படிப்பு மற்ற அல்லது உங்கள் வாழ்க்கை தராதாரத்தை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய முயற்சிக்கிறதுல சிறு சிறு தடைகளோ காலம் தாமதங்களோ உங்களுக்கு வரலாம். இப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் அவதானமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய தங்கச்சி இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அல்லது அவர்களுடைய மேல் படிப்பு, அவர்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விடயங்கள், தொழில், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இன்றைக்கி கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் வரலாம், தடைகள் வரலாம். அப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை உங்களுக்கு அனுகூலமாக மாற்றிக்கொள்வதற்கும் நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, அதோட குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இன்றைக்கி உங்களுக்குரிய நாளாகவும் நன்மையான நாளாகவும் மாற்றி கொடுக்கும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். எப்படின்னா குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் பெறும், தனவரவுகள் அதிகரிக்கும், ஒற்றுமைகள் பெருகும், நீண்ட நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போய் உங்களுக்கு ஒரு நன்மையான சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்தில் மதிப்புகள் கிடைக்கும். அப்போ அதிர்ஷ்டங்கள் பெருகும், சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக, ஏதோ விதத்தில் மன மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்குது. மேலும் இந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் பெருக்கிக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் மகாவிஷ்ணு வழிபாடு, புத பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அதோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது மேலும் சிறப்பை தரும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் முக்கியமாக உங்களோட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி கணவன் மனைவி இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை புறப்படும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை உங்களால் தான் வரும். அதனால் நீங்கள் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். உங்கள் மனசில் சில குழப்பங்கள் வரும், நண்பர்களுக்கு இடையில் வரலாம், கூட பணி செய்கிறவர்களுக்கு இடத்துல வரலாம், அதே மாதிரி உங்களுடைய பங்குதாரர்களிடையும் வரலாம்.
குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விடையிலும் வரலாம். அப்போ உறவினர்கள் மூலயமா வரலாம். நீங்கள் தான் அந்த குழப்பத்துக்கு காரணமாக இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி மௌன விரதமோ எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக இருந்துருவீங்க. இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமைவதற்கு இன்றைக்கி உங்களுக்கு பலம் கொடுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுற சூரிய பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான். இப்போ சூரிய பகவான் சிவபெருமான வழிபாடு, அதோட மகாலட்சுமி வழிபாடு, அதோட எப்பவும் சொல்கிறது தான் கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாகவும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள். தொழில் ரீதியாக அல்லது உடல் ரீதியாக ஏதோ ஒரு மன ரீதியாக எல்லா ரீதியாகவும் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள், வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புவர்கள், வெளிநாட்டில் உங்களோட சகோதரிகள் கணவனோ மனைவியோ வெளிநாடுகளில் வேலை செய்து அவர்கள் மூலியமான ஒரு வருமானம், அதன் மூலியமாக கடன்களை அடைக்கக்கூடிய நாள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள், மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள், இப்படி நிறைய நன்மையான விடயங்கள் இன்றைக்கு நடக்குது. அப்போ அந்த நன்மையான விடயங்களை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் தக்க வைத்து கொள்வதற்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளில் இருக்க சிறப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் அதை தக்க வைத்து கொள்வதற்கும் உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் விடயத்தில், மூத்த சகோதரர்கள் விடயம், சகோதரிகள், அக்கா அண்ணா ஏதாவது சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா இருக்கிறியே அப்படின்னு சொல்லலாம், உன்னால் வீட்டுக்கு பயன் இல்லைன்னு சொல்லலாம், ஏதோ உங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கலாம், அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விடயங்களை உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அப்போ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க. இல்லை அவங்களுக்கே ஏதாவது இன்னல்கள் வரலாம், அந்த விஷயத்தில் உங்களுடைய உதவி தேவைப்படலாம். இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது இரண்டாவது மனைவி அல்லது கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் இன்று கொஞ்சம் காலதாமதமாகலாம் அல்லது தடைப்படலாம். அதனால் மன வருத்தங்களுக்கு ஆளாகாதீங்க. ஆள் மனசு ஆசைகள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் இன்றைக்கி குறைச்சி கொள்ளுங்கள். அப்போ இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாகவும் இது வரக்கூடிய அனைத்து விடயங்களை அனுகூலமாக நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது மூலிமா இன்றைய நாளில் சிறப்புகளை நீங்கள் மேலும் வளர்த்து கொள்ளலாம், உங்களுக்குரிய நாளாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதுவும் முக்கியமாக ஆண் குழந்தை சம்பந்தப்பட்ட விடயம். தொழிலுக்காக வேண்டி வீட்டில் இருக்கிற சொத்துக்களை அடகு வைக்கிறது அதெல்லாம் இன்றைக்கு கூடாது. அப்போ அதே மாதிரி இந்த தொழிலில் ஏற்படுற மன அழுத்தங்களில் மனைவியிட்ட கொண்டு போய் திணிக்கிறது, தாய்கிட்ட திணிக்கிறது, இதெல்லாம் கூடாது. அப்போ கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இன்றைக்கி இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும். அப்போ இந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றி அமைத்து உங்களுக்கு நேர்மறையாகவும் அனுகூலமாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, தர்மசாஸ்திர ஐயப்பன் வழிபாடு, பெண் தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகள், துர்க்கை வழிபாடு, ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது, இதுகள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். மேல் படிப்புகளில் எதிர்பார்த்திருப்பவங்களுக்கு நன்மைகள் பெருகும் அல்லது புதிதாக அனுமதிகள் கிடைக்கும். தந்தை வழி மூலியமாக தந்தையின் ஆதரவுகள் கிடைக்கும். தந்தை வழியாக யோகங்கள் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இப்படி எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. அப்போ இந்த நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கு சூரிய பகவான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு
செய்வது மேலும் சிறப்பை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது குடும்ப உறுப்பினர், தாய் தந்தை, கணவன் மனைவி, குழந்தைகள், கூட பிறந்தவங்க, அடுத்தது தாத்தா பாட்டி, இவங்களுடைய உடல் விவகாரங்கள், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நான் என்ன தெளிவாக சொல்கிறேன்னா, அவர்கள் ஒரு தொழில் செய்யும் போதோ வாகனத்தில் செல்லும் போதோ அவதானமாக இருக்கணும். திடீர்னு கீழே விழுந்துடலாம். அப்போ அவங்கள மருத்துவ சிகிச்சைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ வயதானவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு துணையாக யாராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வெளியே போகும்போதும் கொஞ்சம் அவதானமாக போங்க. வாகனங்களில் போகும்போது, தொழில் செய்கிற இடங்கள், மின்சாரம், எலக்ட்ரானிக், இயந்திரங்கள், நெருப்பு, உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்க, வீட்டில் சமையல் செய்கிறவங்க கொஞ்சம் அவதானமாக செய்யுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாகவும் அனுகூலமாக மாறும். அது மேலும் நன்மைகளை அனுகூலத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, புத பகவான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, அதோட குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதி வழிபாடு. அடுத்து கும்ப ராசி நேயர்களே, நீங்கள் இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, கணவன் மனைவி இடையில் இருக்கிற விடயங்களில் கவனம் செலுத்தணும். உறவினர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும். நண்பர்கள் விடயத்தில் கவனம் செலுத்தணும். தொழில் நிறுவனத்தில் கூட பணி செய்வர்கள், வியாபாரத்தில் உங்களுக்கு பங்குதாரராக இருக்கிறவங்க, குழந்தைகள் விஷயம், இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. என்ன நடக்குது, உங்களுக்கு எதிராக ஏதாவது வருதா, உங்களோட எண்ணங்களுக்கு எதிராக ஏதாவது வருதா, உங்கள் பேச்சுக்கு எதிராக எதுவும் வந்தா, அப்படியே அதுக்கு நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு எதிர்மறையாகவும் ஒரு பிரச்சனை இது பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக யோசிங்க. ரைட், இதுக்கு நம்ம என்ன ஒரு முடிவு எடுக்கலாம், இவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளாமா அப்படின்ட்டு ஒரு நிதானத்தோடு செயற்பட வேண்டிய நாள், நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அப்போ மேலும் இந்த விஷயங்கள்லேருந்து மாற்றி உங்களுக்கு நேர்மறையாகவும் அனுகூலமும் பெருக மகாலட்சுமி வழிபாடு, முக்கியமாக உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுற சனி பகவான், அவருடைய அதிபதியான சிவபெருமான் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்குரியதாகவும் நன்மைகரமான நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள், கடல் கடந்து வியாபாரங்கள் செய்பவர்கள், கடல் கடந்து உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ பணி செய்வது, அவர்கள் மூலியமாக நன்மைகள் கிடைக்கிறது, வருமானங்கள் வர்றது, அந்த வருமானத்தின் மூலம் கடனை தீர்க்கிறது, எதிர்களை தெரிந்து கொள்ளுதல், அவர்கள் கண்ட எதிர்களை அவர்களுடைய திட்டங்களில் இருந்து வெல்லுறது, நோயிலிருந்து விடுபடுறது, நோயை இனங்காண்றது, அதுக்கான சரியான தீர்வுகள் கிடைக்கிறது. இப்படி பல யோகமான விடயங்கள் இன்று உங்களுக்கு காத்திருக்கு. இந்த யோகத்தை மேலும் வளர்த்துக்கொள்ளவும் அதை தக்க வைத்து கொள்வதற்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு இது கட்டாயம் செய்கிறதோட விநாயகர் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை. அதாவது நிறைய மந்திரங்களை நம்ம தெய்வீகரமாக உபயோகிக்கிறோம். அந்த மந்திரங்கள் எந்த மொழியில் இருந்தாலுமே அது மந்திரங்களாக இருக்கும். அது தமிழ் மொழியிலையும் சொல்லலாம், எங்களுடைய தாய்மொழி தமிழாகும், இப்போ தமிழ்லேயும் சொல்லலாம். அப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு மந்திரமான ஒரு வார்த்தையை தமிழில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வாழ்த்து அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுதான் வாழ்க வளமுடன். இந்த வாழ்க வளமுடன் ஏன் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். சாதாரணமாக நம்ம உபயோகிக்கிற மொபைல் வாழ்க வளமுடன் அதை பார்த்து சொல்லலாம். ஏன்னா இந்த எல்லா விஷயத்திலையும் தெய்வீகம் கலந்து இருக்கிறது. தெய்வம் இல்லாமல், அந்த தெய்வம் இல்லாமல், அதாவது உலக பலத்தில் இருக்கிற அவ்வளோ படைப்பிலையும் தெய்வம் இருக்குது. இந்த நான் அடைஞ்சிருக்க இந்த ஆடையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆடையினுடைய இருப்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இது நான் ஒரு கடையிலேருந்து வாங்கினேன். அந்த கடைக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நூல் நூக்குற ஆலையிலிருந்து, ஆடை தைக்கிறவர்லேருந்து வந்திருக்கும். அவங்களுக்கு அந்த நூல் நூக்கிறதோ அந்த ஆடையினுடைய உற்பத்தி பொருளான துணி எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது
துணிகளை கோர்க்கிற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கும். அப்போ அப்படியே பின்னோக்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த இயற்கையில் போய் முடியும். அந்த இயற்கை எங்கே போய் முடியும்னா அந்த இறைவனை நோக்கி முடியும். அப்போ நம்ம சுற்றி உள்ள அனைத்து விடயங்களும் நம்ம வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வாழ்த்து எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுறதுனால எங்களுடைய வாழ்த்து மற்றவங்கள போய் சேர்றதோட அது மூலியமாக எங்களுக்கே நம்ம வாழ்த்தி கொள்றதுக்கு சமம். எல்லாத்தையும் வாழ்த்துங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க அவ்வளவும் தெய்வம் கொடுத்த விஷயம். இப்போ தெய்வீக சம்பந்தப்பட்டமான விஷயங்களை நம்மளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்மளே ஒரு தெய்வந்தான். ஏன்னா தெய்வந்தான் எங்களுக்கு இருக்குது. அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையிறனால தான் இந்த ஆத்மா வேலை செய்யுது. கோமான்ற ஒரு நிலை பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா ஜீவாத்மா எங்கிட்ட தான் இருக்குது. அந்த உணர்வுங்கிற பரமாத்மா எங்களை விட்டு கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்கும் நம்மளை. அப்படி பார்க்கும்போது தான் கோமாங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளேயே நம்ம போகிறோம். அப்போ எல்லாமே நம்ம தெய்வந்தான். எங்கே பார்த்தாலும் தெய்வந்தான். எல்லாத்தையும் வாழ்த்துங்க. கூட இருக்கவங்களை வாழ்த்துங்க. கணவன் மனைவியை வாழ்த்துங்க, மனைவி கணவனை வாழ்த்துங்க. உங்களால் வாய் விட்டு வாழ்த்த முடியாட்டியும் மனசுக்குள்ளே சரி வாழ்த்துக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அந்த இல்லைன்னா மௌலவு இல்லைனான்னு வாங்க, அது சரியாக உச்சரிங்க. ஏன் அப்படிங்கும் போது அந்த தெய்வ சக்தி எங்கள் உடம்புல அந்த நாக்கை வளைச்சி மேல் நாவில் தொடும்போது எங்களுக்குள்ள அந்த தெய்வ சக்தியினுடைய முழு ஓற்றம் கிடைக்கும். அப்படி அந்த முழு ஓற்றம் கிடைக்கும் போது தெய்வீக சக்தி பலம் பெறும். அப்போ வாழ்த்துங்க. குழந்தைகளை வாழ்த்துங்க. நம்ம உபயோகிக்க பொருளை வாழ்த்துங்க. ஒரு காலில் ஒரு வாகனத்தில் ஏறும்போது வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அந்த வாகனத்தை எடுங்க. இது ஒரு தெய்வ மந்திரமாக உபயோகிங்க. இந்த இறைவனை நினச்சி வாழ்த்துங்க. அனைவரையும் வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன்னு சொல்லுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். உங்களையே வாழ்த்தி கொள்ளுங்க. ஏன்னா நீங்களே ஒரு தெய்வந்தான். வாழ்த்துங்க. நான் நன்மையான எனக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு உங்களை வாழ்த்தி கொள்ளுங்க. தெய்வ நிலைக்கு போய் சிந்திங்க. தெய்வத்தை பற்றி சிந்திங்க. எல்லாரையும் பற்றி சிந்திங்க. இயற்கையை பற்றி சிந்திங்க. எல்லாத்தையும் வாழ்த்துங்க. உங்களுக்கு காலைல சாப்பாடு கிடைக்குதா வாழ்த்துங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு பின்னுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ வாழ்த்துங்க. அப்போ தெய்வ உணர்வோட அந்த உணர்வை நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும்னா முதல்ல நம்ம சுற்றி உள்ள விஷயத்தை மதிக்கணும், வாழ்த்தணும். உறவுகளை மதிங்க, அதை வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன் அதை சொல்லி பழகுங்க. நன்மையான வார்த்தைகள் மூலியமாக வாழ்த்துங்க. தெய்வம் எப்பயும் எங்கள் கூடயே இருக்கும். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.